முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இது ரொம்ப தாமதம் சார், முன்னாடியே கொடுத்துருக்கணும். மறைந்த அவரும் தலைவர் இல்லையா? நாம தான் நம்ம இந்தியாவில தான் ஒரு கேடுகட்ட நிலை இருக்கு. என்னன்னா நான் அம்பேத்கர்ல இருந்து சொல்றேன். முத்துராமலிங்க தேவர் ஐயாவாகட்டும், தீரன் சின்னமலை ஐயாவாகட்டும், பூலித்தேவர் ஆகட்டும், எல்லாருமே இந்த மக்களுக்காக போராடி மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள். அவங்க சாதி பாகுபாடற்று, மத பாகுபாடற்று, சமத்துவன்ற ஒரு விஷயத்தையே அந்த காலத்துல நிறுவியவங்க. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்று ஒரு சாதிய கம்பிகளுக்குள்ள அடைபட்டு கிடக்கிறது மிகச்சிறந்த வேதனை. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தகர்த்தெறியது மாதிரி ஒரு பாரத ரத்னா விருதோ, ஒரு இந்திய அளவில் ஒரு பாடநூல்கள்ல இவங்களை போன்ற செயல்பாட்டாளர்களுடைய விஷயங்களை பரப்புவதோ நம்மளுடைய கடமை. ஸோ அதனால இந்த பாரத ரத்னா விருது இதுவே ரொம்ப தாமதம், முன்னாடியே கொடுத்துருக்கணும். பட் அந்த கோரிக்கை வைத்து எடப்பாடி சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஆக்சுவலா நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து, இன்னுமே சொல்லலாமா? ஒண்ணுன்னா வரேன், ஒண்ணுன்னா கேட்டீங்க என்ன இப்படி சொல்றீங்க? இது இல்ல நல்ல விஷயம் தானே சார். எனக்கு அன்பு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றது ஒண்ணுதான். நம்ம வாழ்க்கையிலேயே நான் அடிக்கடி சொல்றேன் சார், அன்பு தான். நம்ம எல்லா மனிதரும் எல்லாருமே மனிதர்கள் தான். ஸோ அதனால அன்பு நிறைந்த இந்த பூமியில பிறந்த அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.